ரெட்மின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப பரிச்சயமான பிராண்டு தான். நல்ல ஃபோன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து Xiaomiலேருந்து கன்வெர்ட் ஆனது. ஸோ ரெட்மின்னு நேம் வச்சுருக்காங்க. இதில் வந்து Redmi Note 10 Pro இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். இது உங்கள் தமிழ் பேசுங்க சேனல். நான் நிஷா எஸ்பிஆர். இப்போ அதை பற்றிய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றியும் அந்த ஃபோனுடைய ரிவ்யூவும் நம்ம இப்போ பார்க்கலாம். ரெட்மின்றது வந்து இப்போது நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான பிராண்டு தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Redmi 10, Redmi 10T. ஸோ இதை பற்றியோட வீடியோ கூட நான் என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வந்து என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இப்போது Redmi Note 10 Pro லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 6.67 inches டிஸ்பிளே. அது மட்டும் இல்லைங்க, 120 Hz ரீஃப்ரெஷும் இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் மேலே சூப்பர் AMOLED டிஸ்பிளேவும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 6.67 inches ஆல்ரெடி வந்து பெரிய பிக் ஸ்க்ரீனு. அதில் வந்து 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட்டு. ஸோ ரீஃப்ரெஷ் ரேட்னா என்னன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட வீடியோ நான் போடுறேன். நான் ஏற்கனவே இதை பற்றி டீட்டெயிலாக நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ 120 Hz டிஸ்பிளேவோட ரீஃப்ரெஷ் ரேட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அதோடைய வேல்யூ அடிஷனாக சூப்பர் AMOLED டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிஸ்பிளே வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஸ்பெசிஃபிகேஷனாக தான் தெரியுது. இதோடைய ப்ராசஸர் என்னன்றது பார்த்திங்கன்னா Qualcomm Snapdragon 732G. ஸோ இந்த ப்ராசஸரில் தான் இந்த ஃபோன் வந்து இயங்குது. சரி நிஷா, இதில் பேட்டரியும் சார்ஜிங் கெப்பாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா 5020 கொடுத்துருக்காங்க. 5020 mAh கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது போல இருக்குது. ஆமாம், ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. 33 watts கொடுத்துருக்காங்க. 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5020 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே டெஃபினட்டாக வரும். ஸோ கேமிங் இதில் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்ற மாதிரி தான் அவங்க போட்டிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ரொம்ப ரெகுலராக வந்து ஃபோனில் கேம் வந்து விளையாடுறவராக இருந்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து கேமிங்கும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஃபோனில் வந்து 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுடைய கேமிங்க்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். நிஷா, இதில் வந்து அல்ட்ரா பிரைட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா 1200 nits. அந்த பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிரைட்னஸ் அந்த நிட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அந்த பிரைட்னஸ்க்கு இந்த ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் நீங்கள் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அந்த பிரைட்னஸ் வந்து சப்போர்ட்டு 1200 nits வரைக்கும் இதில் சப்போர்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா 5 வந்து உங்களுடைய ப்ரொடக்ஷன் டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுக்கு வந்து கார்னிங் கொரில்லா 5 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து குவாட் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதோட மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா 64 மெகாபிக்சல் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்டரி கேமராஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுடைய சப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அல்ட்ரா வைட். ஸோ இது வந்து வைட் ஆங்கிள் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கேமரா. அடுத்த செகண்டரி கேமரா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டெலிமேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் வந்து 5 மெகாபிக்சலோட இருக்குது. மூணாவதாக இருக்கிற செகண்டரி கேமரா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சார் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 மெகாபிக்சலோட கொடுத்துருக்காங்க. இதில் வந்து செல்ஃபி கேமரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ 16 மெகாபிக்சல், அதுவும் ஏஐ சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. கேமராஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம இதில் 1 by 1 பார்க்கலாம். இதில் வந்து நைட் மோட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நைட் மோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து இன்டோரில் இந்த அவுட்டோரில் எடுக்கிறதுக்கு தனித்தனியான செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் தான் சொல்ல முடியும். இப்போ நிறைய ஃபோன்ஸில் இந்த ஃபீச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் டியூவல் வீடியோ. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் உங்களோட இமேஜை பார்த்துக்க முடியும், பேக்கில் இருக்கிற இமேஜையும் நீங்கள் அட் அ டைம் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அதாவது 2-in-1 ஆக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராவும் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கும், பேக்கில் இருக்கிற கேமராவும் வீடியோ இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் ஒரு vlogger-ஆக இருக்கீங்க, யூடியூபராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் அவுட் சைடில் போகிறீங்க, vlogging பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுடைய வீடியோவும் பார்த்து எடுத்துக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அந்த vlogலன்றதை பற்றியும் வீடியோவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த டியூவல் வீடியோ இதில்
பாசிபிளுங்க. vlog மோடுன்ட்டு செப்பரேட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த vlog மோடில் என்ன பண்ணலான்னா உங்களுடைய vlogging இருக்குது இல்லையா, ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளாகர், யூடியூபர், ஸோ உங்களுடைய வீடியோஸ் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு vlogger மோடுன்னு செப்பரேட்டாகவே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோடைய வெயிட் வந்து 192 கிராம் தான் இருக்குது. அதுவும் 8.1 mm திக்னஸ் தான். இது ரொம்ப சின்னதாக இருக்குன்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இதோடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது வர நிறைய ஃபோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன் டிஸ்பிளே வந்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேக்கில் இருந்துச்சு, இப்போ வந்து சைடில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து சைடில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட். இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சு 16,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து 3 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. 6GB 2 வேரியண்ட்டும் 8GB ஒரு வேரியண்ட்டை கொடுத்துருக்காங்க. 6GB வந்து 6GB 64GB வேரியண்ட்டு, 6GB 128GB வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. 8GB வெறும் 128GB வேரியண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வீவர்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஸ்பெசிஃபிகேஷனாக நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது வேறு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறோம். தமிழில் பேசுவோம், தமிழால் இணைவோம்.